வணக்கம். ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். செடல் உற்சவத்தை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட மூலவர் அம்மனை முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம் செய்தனர். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 15வது ஆண்டு விழா ஈசிஆர் சாலையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. சமூக வலைதளங்களில் பரப்பி விடுவேன் என மிரட்டி 465 கோடி ரூபாய்க்கு மேல் கொள்ளையடித்த வழக்கில் தனிப்படை போலீசார் கைது செய்தனர். சிறார்கள் மற்றும் சூர்யா ராமமூர்த்தி ஆகியோரையும் போலீசார் கைது செய்து 70 கிராம் தங்க நகை 40,000 ரூபாய் பணத்தை மீட்டனர். கதிர்காமம் செடல் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களின் வேண்டுதல்களை செடல் அணிவித்து நிறைவேற்றினர். புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலின் செடல் திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. செடல் உற்சவத்தை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட மூலவர் அம்மனை முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மேலும் உடலில் செடல் குத்திக்கொண்டு ஏராளமான பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இதனிடையே கோவில் அமைந்துள்ள கதிர்காமம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான முத்திரையார்பாளையம், தட்டாஞ்சாவடி, இந்திராநகர், கோரிமேடு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 37 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டது. வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் தமிழகத்திலும் போட்டியிடும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 15வது ஆண்டு விழா ஈசிஆர் சாலையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி கலந்து கொண்டு கட்சியின் கொடியினை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். புதியதாக நியமிக்கப்பட்ட தொகுதி தலைவர்களுக்கான பட்டியலையும் அவர் வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2026 தேர்தலின் போது சூழ்நிலை குறித்து, கூட்டணி குறித்து முடிவு எடுக்கப்படும் எனவும், 2026 தமிழகத்திலும் என்ஆர் காங்கிரஸ் போட்டியிடும் எனவும், அப்பொழுது யாருடன் கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் என்றார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடன் நெருக்கமாக இருக்கும் புதுச்சேரி முதலமைச்சரின் இந்த பேச்சு அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாகியுள்ளது. பேசுறீங்களா? இப்பதான் பேசலாம். அதான் செய்தி. அவர் போட போறீங்க, போடுங்க. புதுச்சேரியில் இணைய வழி மோசடி செய்த கேரள நபரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். இந்தியா முழுவதும் பல லட்சக்கணக்கான பொதுமக்கள் உடனடி கடன் செயலி மூலம் எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் உடனடியாக 2000 முதல் 10,000 ரூபாய் வரை கடன் கொடுத்து அவர்கள் வாங்கிய கடன் மற்றும் வட்டி தொகையை விட பல மடங்கு பணம் கட்டிய பிறகும் அவர்களுடைய புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து அவர்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் பரப்பி விடுவேன் என மிரட்டி 465 கோடி ரூபாய்க்கு மேல் கொள்ளையடித்த வழக்கில் கேரள மலப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த முகமது ஷரீப் என்பவரை தியாகராஜன் மற்றும் கீர்த்தி தலைமையிலான தலைமை காவலர் மணிமொழி, பாலாஜி தனிப்படை போலீசார் கைது செய்தனர்.
இந்த வழக்கில் இந்தியா மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகளில் உள்ள இணையவழி மோசடி கும்பலுக்கும் இந்த மோசடி கும்பலுக்கும் தொடர்பு உள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொள்ளையடித்த பணத்தை கிரிப்டோ கரன்சியாக மாற்றி மிக எளிதாக வெளிநாடுகளுக்கு அனுப்பியது தெரியவந்துள்ளது. மேலும் ஆன்லைன் கேமில் பணம் ஜெயிப்பவர்களுக்கு இணையவழி மோசடியில் வந்த பணத்தை அனுப்பியதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. மோசடி செய்து மக்களை மிரட்டி சம்பாதித்த பணம் 465 கோடி ரூபாய்க்கு மேல் இருப்பதால் மத்திய அமலாக்க என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரி துறையும் இது சம்பந்தமான தகவல்களை புதுச்சேரி காவல்துறையிடம் இருந்து கேட்டு பெற்று அவர்களும் விசாரணையை துவக்கியுள்ளனர். இந்த மோசடி கும்பலிடம் இருந்து 331 கோடி ரூபாய் மதிப்புள்ள அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை மத்திய அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கைது செய்யப்பட்ட நபரிடம் பெற்ற வாக்குமூலத்தின்படி இன்னமும் பல்வேறு நபர்கள் இதில் தொடர்பில் இருப்பது தெரியவந்துள்ளது. ஆகவே இது சம்பந்தமான விசாரணையை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நார சைத்தன்யா மற்றும் இணையவழி காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் பாஸ்கரன் அவர்களின் நேரடி கண்காணிப்பில் விசாரிக்க புதுச்சேரி காவல்துறை தலைமையகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த மோசடி வழக்கில் கேரளாவை சேர்ந்த மிகப்பெரிய டிராவல்ஸ் நிறுவனம் ஒன்றும் தொடர்பு உள்ளது என்று தெரிய வந்துள்ளதால் அதை பற்றி விசாரிக்க புதுச்சேரி இணையவழி போலீசார் கேரளா சென்றுள்ளனர். காலாப்பட்டு பகுதியில் பெண்ணிடம் செயின் பறித்த 2 சிறார்கள் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு முருகன் கோவில் தெருவை சேர்ந்தவர் ஏழுமலை. இவரது மனைவி விஜயகுமாரி. இவருக்கு வயது 57. காலாப்பட்டு பகுதியில் பழ வியாபாரம் செய்து வருகிறார். கடந்த 31ஆம் தேதி இரவு வியாபாரத்தை முடித்துக்கொண்டு கணவருடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது வழியில் அடையாளம் தெரியாத இருவர் வழிமறித்து விஜயகுமாரி கழுத்தில் அணிந்திருந்த 9 சவரன் தங்கச் செயினை பறித்து கொண்டு கணவரை மிரட்டி சென்றுள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போது 17 வயது சிறுவர்கள் 2 பேர் பைக்கில் வந்து செயின் பறித்து செல்வது தெரியவந்தது. அந்த சிறார்களை பிடித்து விசாரித்த போது பெரிய காலாப்பட்டு ஈசிஆர் சாலை சூர்யா என்கிற முருகன் செயின் பறிக்க திட்டமிட்டு கொடுத்ததும் பறிக்கப்பட்ட செயினை செல்லியம்மன் நகர் ராகுல் காந்தி தெருவை சேர்ந்த ராமமூர்த்தி என்பவர் மூலம் விற்பனை செய்ததாக தெரிவித்தனர். இதனையடுத்து 2 சிறார்கள் மற்றும் சூர்யா, ராமமூர்த்தி ஆகியோரையும் போலீசார் கைது செய்து 70 கிராம் தங்க நகை, 40,000 ரூபாய் பணத்தை மீட்டனர். தொடர்ந்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சூர்யா, ராமமூர்த்தி இருவரையும் காலாப்பட்டு சிறையிலையும் 2 சிறார்களை கூர்நோக்கு இல்லத்திலும் சேர்த்தனர். புதுச்சேரியில் சிவ வாத்தியங்கள் முழங்க வித்தியாசமாக நடைபெற்ற பெண் அழைப்பு பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. புதுச்சேரி கோவிந்த சாலையை சேர்ந்தவர் வின்சென்ட். இவர் அதே பகுதியில் வசிக்கும் தமிழ்ச்செல்வி என்பவரை காதலித்து வந்தார். பின்னர் இரு வீட்டாரின் ஒப்புதல் படி இருவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இன்று திருமணம் புதுச்சேரி சிவன் பார்வதி கோவிலில் நடைபெற இருந்தது. இதற்காக கோவிந்த சாலையில் உள்ள மணப்பெண் வீட்டில் இருந்து சிவ வாத்தியங்கள் முழங்க மேளதாளத்துடன் பெண்ணழைப்பு தொடங்கியது. அப்பொழுது மணமகனும் மணமகளும் திருமண கோலத்தில் கழுத்தில் மாலையுடன் ஊர்வலமாக புறப்பட்டனர். 50க்கும் மேற்பட்ட உறவினர்கள் சீர்வரிசையுடன் பின்தொடர சில வாத்தியங்களுடன் பெண் அழைப்பு நடைபெற்றது. மணப்பெண் வீட்டில் தொடங்கிய இந்த ஊர்வலம் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையில் வீதி வழியாக சென்று சிவன் கோவிலை அடைந்தது. அங்கு மணமகன் வின்சென்ட்டுக்கும் மணமகள் தமிழ்ச்செல்விக்கும் சுற்றங்கள் சூழ திருமணமும் நடைபெற்றது. திருமணம் என்றால் அவரவர் வசதிக்கேற்ப பெண் அழைப்பு நடத்துவார்கள். ஆனால் புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற இந்த திருமணம் புதுச்சேரியையே திரும்பி பார்க்கும் அளவிற்கு பெண் அழைப்பு மிக சுவாரஸ்யமாக நடைபெற்றது. மணமகளை மணமகன் சீர்வரிசையுடன் அழைத்து சென்றதால் சாலையில் சென்றவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தவாறே சென்றனர். மேலும் புதுச்சேரியில் வித்தியாசமான முறையில் நடைபெற்ற இந்த பெண்ணழைப்பு தற்பொழுது இணையதளத்திலும் வைரலாகி வருகிறது. இலங்கை அரசால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களை உடனடியாக மீட்க கோரி மீனவ அமைப்பினர் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் தலைமையில் துணைநிலை ஆளுநரிடம் மனு அளித்தனர். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழகம் மற்றும் காரைக்கால் மீனவர்கள் 13 பேரை கடந்த 27ஆம் தேதி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். மேலும் அப்போது இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 மீனவர்கள் காயமடைந்தனர். மேலும் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சிறைப்பிடிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்களை மீட்டு தரக்கோரி அவரது உறவினர்கள் முதலமைச்சர் அமைச்சருக்கு கோரிக்கை விடுத்திருந்தனர். மேலும் மீனவர்களை மீட்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கடிதமும் எழுதியிருந்தார். இந்த நிலையில் சிறையில் உள்ள மீனவர்களின் உறவினர்கள் மற்றும் மீனவ அமைப்பை சேர்ந்தவர்கள் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் தலைமையில் இன்று புதுச்சேரியில் உள்ள துணைநிலை ஆளுநரை சந்தித்து மீனவர்களை மீட்க கோரிக்கை மனு அளித்தனர். கடலில் இறங்கி தற்கொலைக்கு முயன்ற மாற்றுத்திறனாளி முதியவரை காப்பாற்றிய ஐஜிக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர்.
புதுச்சேரி ஐஜி அஜித் குமார் சிங்லா நேற்று மாலை 6:30 மணிக்கு கடற்கரையில் நடைபயிற்சி மேற்கொண்டார். அப்பொழுது சுற்றுலா வளர்ச்சி கழகம் அலுவலகம் எதிரில் விநாயகர் சிலைகள் கரைக்கும் பகுதியில் பாறைகளுக்கு இடையே முதியவர் ஒருவர் இறங்கி கடலில் குதிக்க முயன்றார். அதனை கண்ட ஐஜி உடனே அருகில் இருந்த போலீசாரை அழைத்து முதியவரை காப்பாற்றி கரைக்கு அழைத்து வர செய்தார். விசாரணையில் முதியவர் செங்கல்பட்டு மாவட்டம் பொழிச்சலூர் அகதீஸ்வரர் நகரை சேர்ந்த சந்திரகுமார் என்பதும் மாற்றுத்திறனாளியான அவரை குடும்பத்தினர் கைவிட்டு விட்டதால் தற்கொலை செய்து கொள்வதற்காக பஸ்ஸில் ஏறி புதுச்சேரிக்கு வந்ததாகவும் தெரிவித்தார். பின்னர் அவரை ஒதியஞ்சாலை இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் ஜீப்பில் அழைத்து சென்று அரசு மருத்துவமனையில் சேர்த்தார். ஐஜி அஜித்குமார் சிங்லாவின் செயலை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர். புதுச்சேரி மாநிலத்தின் வருவாய் 7374 கோடியாக உயர்கிறது என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியின் பட்ஜெட் 12,700 கோடி ரூபாய்க்கு தாக்கல் செய்யப்பட்டாலும் திருத்திய பட்ஜெட்டில் அரசின் செலவினம் உயர்ந்ததால் மாநில அரசின் பட்ஜெட்டும் 13,235 கோடி ரூபாயாக உயர்ந்தது. எனவே நடப்பாண்டு பட்ஜெட் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள சூழ்நிலையில் மாநில வருவாய் 7,374 கோடி ரூபாயாக உயரும் என கணக்கிடப்பட்டுள்ளது. இதற்கு ஏற்ப கடந்த மாதம் வரை 5,249 கோடி ரூபாய் வருவாய் சொந்த நிதி ஆதாரங்களில் இருந்து ஈட்டியுள்ளது. குறிப்பாக வணிக வரியில் 1,755 கோடி ரூபாயும், கலால் வரியில் 1,185 கோடி ரூபாயும், போக்குவரத்து துறையில் 137 கோடி ரூபாயும், பதிவுத்துறையில் 75 கோடியும், வரி இல்லாத ரசீதுகளாக 2,093 கோடி ரூபாய் என மொத்தம் 5,249 கோடி ரூபாய் ஈட்டியுள்ளது. பெட்ரோல், டீசல் மீதான மதிப்பு கூட்டு வரியை கடந்த மாதம் உயர்த்தியதை தொடர்ந்து அரசுக்கு 500 கோடி ரூபாய் கூடுதல் வருமானம் கிடைக்கிறது. புதுச்சேரி அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் இந்திராநகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம் பிறந்தநாள் விழா இந்திராநகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கட்சி கொடி ஏற்றி பிறந்தநாள் விழா காணும் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகத்திற்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் ஏழை எளிய மக்களுக்கு வேஷ்டி, சேலை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் சிறு வியாபாரம் செய்வதற்காக இந்திராநகர் தொகுதியை சேர்ந்த மக்களுக்கு தள்ளுவண்டி மற்றும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அசைவ பிரியாணி உணவினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். தொடர்ந்து அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகத்திற்கு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பிறந்த நாளை கொண்டாடினார்கள். ஃபெஞ்சல் புயலின் தாக்கத்தினால் செல்லிப்பட்டு சுடுகாட்டின் பாதை முழுவதும் பழுது அடைந்ததையொட்டி மறுசீரமைப்பு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் உள்ள சங்கராபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள செல்லிப்பட்டு ஊர் சுடுகாட்டில் பெஞ்சல் புயலின் தாக்கத்தால் சுடுகாட்டின் பாதை பழுதடைந்தது. இதனைத் தொடர்ந்து ஊர் மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களிடம் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சம்பவ இடத்திற்கு விரைவாக சென்று பார்வையிட்டார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் மேற்பார்வையில் முதுநிலை பொறியாளர் மதிவாணன் மற்றும் இளநிலை பொறியாளர் ஹரிராம் முன்னிலையில் 10 லட்சம் ரூபாய் செலவில் ஜேசிபி இயந்திரம் மூலம் சுடுகாடு பாதையை சீரமைக்கும் பணி இன்று துவக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்கள், ஊர் பொதுமக்கள், துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் ஊழியர்கள் 4வது நாளாக காத்திருப்பு வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி மாநிலம் குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் சுமார் 98 நபர்கள் கடந்த 21 ஆண்டுகளுக்கு மேலாக தினக்கூலி ஊழியர்களாக பணியாற்றி வருகின்றனர். இங்கு பணியாற்றும் ஊழியர்கள் பணி நிரந்தரம் 51 மாத சம்பள நிலுவைத் தொகை வழங்க வேண்டி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் இன்று 4வது நாளாக நடைபெற்ற போராட்டத்தில் ஊழியர்கள் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இக்கூட்டத்தில் முடிவு சரியாக எட்டப்படாததன் காரணமாக இன்று 4வது நாளாக போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றது. மேலும் ஊழியர்கள் கூறுகையில் சரியாக ஊதியம் வழங்கப்படாததன் காரணமாக கடன் மேல் கடன் வாங்கி வட்டி கட்ட முடியாமல் தவித்து வருகிறோம். எங்களால் தற்பொழுது
இப்பொழுது வேலை செய்ய முடியாத சூழல் உள்ளது. ஏனென்றால் சாப்பாட்டிற்கே வழியில்லாமல் உடலில் தெம்பியின்றி தவித்து வருகிறோம். 21 ஆண்டு காலமாக பணி நிரந்தரம் வேண்டி போராடி வருகிறோம். ஆனால் இந்த அரசு எங்களுக்கு செவி சாய்க்காமல் காலம் கடத்தி கொண்டே இருக்கின்றனர். எனவே எங்களுக்கு நிலுவைத் தொகை சம்பளத்தையும் பணி நிரந்தரத்தையும் வழங்கினால் மட்டுமே நாங்கள் பணியாற்றுவோம் என்று ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். காத்திருப்பு போராட்டத்தில் யோகேஸ்வரன், கதிரேசன், விநாயகமூர்த்தி, கந்தசாமி, சிவசங்கரன், புஷ்பராஜ், இரிசன், ஜனார்த்தனன் உட்பட ஊழியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் திருபுவனை தொகுதியில் நேற்று தமிழக வெற்றி கழகம் 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழக வெற்றி கழகம் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் மக்களுக்கு நன்மை செய்யும் நாளாக இருக்க வேண்டும் என்று சொன்னதால் தலைவர் அவர்களின் சொல்லுக்கு இணங்கி கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்களின் ஆணைக்கிணங்க மற்றும் புதுச்சேரி மாநில செயலாளர் ஜி சரவணன் அவர்களின் ஆசியோடு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வாழ்வாதாரம் இன்றி தவித்த இருளர் சமுதாய பெண்மணிக்கு தள்ளுவண்டி வழங்கப்பட்டது. திருபுவனை தொகுதி நிர்வாகி RK ராஜா ஏற்பாட்டில் மற்றும் திருபுவனை தொகுதி நிர்வாகிகள் ஏற்பாட்டில் V அசோக், R கிருத்திகா ராஜசேகர், ராஜேஷ், செந்தில்குமார், ஜெயக்குமார், ஆனந்த பிரகாஷ், அபிமன்னன், செல்வகுமார், பூவரசன், தேவா, இந்த நிகழ்ச்சியின் தொகுதி நிர்வாகிகள் ராமு, பிரதீபன், பிரபு, மாநில நிர்வாகிகள் புதியவன், நிரோஷ், அணி நிர்வாகிகள் மனோகர், வசந்த் மற்றும் கிளை நிர்வாகிகள் மதன், வினோத், மகேந்திரன், நிஷாந்த், சதீஷ், சிவா, ஹரிஹரன், ஆகாஷ், ஹரிஹரன், இளைய தீபன், சத்யராஜ், நவீன், அருள்தாஸ், ராமன் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7,930 ரூபாய், 1 பவுன் 63,440 ரூபாய், வெள்ளி 10 கிராம் 1,040 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். செடல் உற்சவத்தை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட மூலவர் அம்மனை முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம் செய்தனர். NR காங்கிரஸ் கட்சியின் 15வது ஆண்டு விழா ECR சாலையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. சமூக வலைதளங்களில் பரப்பி விடுவேன் என மிரட்டி 465 கோடி ரூபாய்க்கு மேல் கொள்ளையடித்த வழக்கில் தனிப்படை போலீசார் கைது செய்தனர். சிறார்கள் மற்றும் சூர்யா, ராமமூர்த்தி ஆகியோரையும் போலீசார் கைது செய்து 70 கிராம் தங்க நகை, 40,000 ரூபாய் பணத்தை மீட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.